வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஆரம் ஒன் ஷாட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் இருக்குது. ஹாப்பி பர்த்டே குல்னஸ், நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ இன்றைக்கான நேம் மென்ஷன் ஹாய் இந்துஜா. அப்போ நம்ம இன்னைக்கு ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஆரம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். இப்போ ஜியோப் அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி காலையில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். எனக்கு பாரு, எதுக்கு அழுகுற? எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா? தெரியாம தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா என்ன? ஜியோப், நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னா நீ கோச்சிப்பியா என்ன? என்னடி, என்னன்னு சொல்லு. அன்னைக்கு நான் அவர் இஷ்டமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்டேருந்து எப்படா விடுதலை வாங்கிட்டு போகலாம், எப்படா அவர் டிவோர்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே இருப்பேன் ஒவ்வொரு செகண்டும். ஒரு நாள் நான் கேட்ட டிவோர்ஸை அவர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் என் மனசு தான் அதை ஏன் கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் அவரோட ரூமுக்கு வெளியவே இருந்தேன் ஜியோ. வெளியே வந்து என்னை விட்டு போயிடாது வயன், எனக்கு நீ வேணும் வயன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியலடி. ஒரு சின்ன வீடு, நீ நானும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் அப்படி சொல்ல ஜியோ. அவர் வெளியவே வரல, வெளியவே இருந்த வரவே இல்லை. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. அந்த கஷ்டத்தோடு தான் என் வீட்டுக்கு வந்தேன். நான் என்ன நினச்சி வந்தேன்னா, என்ன நீ ஆவுனா பேகை தூக்கிட்டு வந்துடுவியா, வா நான் மாப்பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவர்கிட்டயே விட்டுருவாங்கன்னு நினச்சேன். அடுத்த நாளே உனக்கும் எனக்கும் கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலேருந்து ஒரு மாதிரி பெயின்லேயே வாழ்ந்துட்டு இருந்தேன் ஜியோ. என்னால் ஸ்டில் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற பொய்யை உன்கிட்ட சொல்லவே முடியல. ஏன் தெரியல. இப்போ அவர் மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்காரு. எங்கே பார்த்தாலும் ஆரம் ஆரம், அந்த தாட்ஸ் என் மண்டை விட்டு போகவே மாட்டேங்குது. அவருக்கு நான் லவ் கொடுக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய லவ்வை கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பார். ஆஃபீஸ் போனால் கூட அந்த வேலையை பார்க்காம நான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்டேனா, நான் சேஃபாக இருக்கேனா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். நான் எடுக்கவே மாட்டேன். அப்புறம் மெசேஜ் மேலே மெசேஜ், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏதாவது ரிப்ளை பண்ணு. எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் பண்ணுற ரிப்ளைவே உள்ளே போய் பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வயன், நீ என்னோட மெசேஜை பார்த்தியா? மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நீ ரிப்ளை பண்ணாட்டியும் பரவாயில்ல வயன், கரெக்டான டைமுக்கு சாப்பிடு, சேஃபாக இரு, ஏதாவதுன்னா கால் பண்ணு. எனக்கு கால் பண்ண இஷ்டம் இல்லைனாலும் என்னோட பிஏக்கு கால் பண்ணு. அவர் எப்போவுமே வீட்டில் கூட வயன் 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 வயன், அவரோட அந்த வாய்ஸ் எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு ஜியோ, கேட்டுகிட்டே இருக்கு. அன்றைக்கி நான் டோஸ் வாங்கிட்டு வந்தேன்ல, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட். எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்தில் அவ்வளோ பெரிய மீட்டிங்கை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எனக்காக வந்தார். எனக்கு தெரியல ஜியோ, நான் இவ்வளோ லவ்க்கு டிசர்வ்டான பொண்ணான்னு. நான் உன்னையும் புரிஞ்சுக்கல, அவரையும் புரிஞ்சுக்கல. அன்னைக்கு என் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணும்போது, இல்லை நான் ஜியோப்பை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு தைரியமாக என் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தேன்னா நீ கஷ்டப்பட்டிருக்க மாட்ட. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் கல்யாணமே ஆயிடுச்சு. அவர் என்னை எப்படி பார்த்துக்கிறாரு, என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாரு, நீயும் மூவ் ஆன் ஆகிட்ட அப்படின்ற டைமில் நான் அவரை விட்டு வந்திருக்கக்கூடாது. அவர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். இப்போ அவரை விட்டு வந்து உன்னையும் போட்டு கஷ்டப்படுத்தி, அவரையும் கஷ்டப்படுத்தி, எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறதுக்கு நான் செத்து போயிடலாம்ல ஜியோ. ஏதாவது பேசு ஜியோ. இல்லை, எனக்கு என்ன, ஒரு நிமிஷம்.
ஜியோப்பும் தண்ணி எடுத்து குடிக்கிறான். நீ கிளம்பு வயன். ஜியோப் கிளம்பு. உன்னால் அவரை நினச்சிட்டு என்னோட வாழ முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்தை ஏற்கனவே நீ அனுபவிச்சிட்டல, திருப்பியும் வேண்டாம். ஆனால் ஆனால் அவர் என்ன ஏற்றுப்பாரா? என்ன கேள்வி கேட்குற வயன்? ஏற்றுப்பான், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஜியோப் உங்களோட கையை பிடிச்சி உங்களை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு தான் ஆரம்மோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுல ஜியோப். நீயே கிவ் அப் பண்ணிட்டல்ல. ஆனால் அவள் ஹாப்பினஸ்க்காக இது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் இல்லை. நான் ஓகே ஆயிடுவேன். நீ நீ திரும்பி வந்திருக்கக்கூடாது வயன். ஜியோப் அவன் டியர்ஸை வைப் பண்ணிட்டே அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வராரு. அப்போ ஜியோப், ஜே நீ இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே தான்டா ஒர்க் பண்ணுறேன், நீ ஏன் அழுகிற? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லடி. ஒன்றுமே இல்லையா? இல்லை. டே இங்கே பாருடா. ஏன் என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்னாச்சு? ஏய் உன் கண்ணு ஏண்டி கலங்குது? அப்படியே போட்டேண்ணா தூசு விழுந்துருச்சுடி. நிஜமா தூசு தான் விழுந்துருச்சா? இவ்வளோ கஷ்டப்படுற, உன் கண்ணில் அவ்வளோ பெயின் தெரியுது, தூசு விழுந்துருச்சுன்னு சொல்கிற? ஏய் நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ ஏண்டி அழுகிற? அது எனக்கு உனக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங்? எனக்கா உன்னை பிடிக்காது? எனக்கு உன்னை மட்டும்தான் ஜியோ பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே நான் உன்னை மட்டும்தான் ஜியோப் நினச்சிட்ருக்கேன். ஜே ஆமாம் ஜியோப், ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் நீ என்கிட்ட பேசக்கூட மாட்டேன், வயன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அந்த கோத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் வயன்கிட்ட அவ்வளோ கத்துவேன், சண்டை போடுவேன். லீடரில் அந்த கெத்தை காட்டுற மாதிரி அவளை வச்சு செய்வேன். எனக்கு பிடிக்காது, அவள் உன்னோடவே இருப்பா, எப்போ பாரு உன்னோடவே இருப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, உன் மேலே காதலோடையும் என் கண்ணில் கண்ணீரோடையும். அதுக்கப்புறம் அவள் போயிட்டா. இதுக்கப்புறம் என்னோட ஜியோப் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன் ஜியோப். அதை ரொம்ப நாள் கூட நீடிக்க விடலை. திருப்பி கிருமி மாதிரி உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா. அவ்வளோதான், ஜியோப் என்றைக்குமே வயனுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். பழகிட்டேன், ஆனால் வெறுக்க முடியல. இப்போ வரைக்கும் அந்த கண்ணீரோடையும் காதலோடையுமே இருக்கேன். ஆனால் என்ன, இந்த தடவை புரிஞ்சுக்கிட்டேன். ஜே நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன? அதுதானே சொல்லிகிட்ருக்கேன். ஜியோப் எதுவுமே பேசாமல் ஜியோட தலையை பிடிச்சி அவனோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிறான். ஜியோப் இங்கே பாருடி, எதுவும் பேசாத, நான் பேசுறது மட்டும் கேளு. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னா நீ தான் என்னோட சைல்ட்ஹுட் க்ரஷ். நான் உன் பின்னாடி தான் அவ்வளோ நாள் சுற்றிருக்கேன். ஆனால் நீ வயன்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுவல, அதனால தான் எனக்கு உன்னை பிடிக்காமையே போச்சு. அது அப்படியே காலப்போக்கில் காதலாக மாறிடுச்சு எனக்கும் அவளுக்கும். ஆனால் விதி அவ்வளோ நானும் சேரக்கூடாது, அவ்வளோதான். அவள் எவ்வளோ தடவை திருப்பி வந்தாலும் விதி என்னையும் அவளையும் பிரித்து வச்சிடும். ஏன்னா அவள் எனக்காக பிறந்தவள் இல்லைல்ல. எனக்காக பிறந்தவளை நான் தான் கண்டுபிடிக்க லேட் பண்ணியிருக்கேன். ஜியோப் அது நீ தானே? அதாண்டி, எப்போவுமே இந்த பெஞ்ச் கடியில் லெட்டர் எழுதி வைக்கிறது, சாக்லேட் வாங்கி என்னோடய நோட்குள்ளே வைக்கிறது. சொல்லு, நீ தானே? அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? இருக்குடி, எல்லாமே இருக்குது. அசைன்மெண்ட்டை கரெக்ட் டைமுக்கு முடிச்சு சப்மிட் பண்ணுறது, நோட் கரெக்ஷன் வாங்கி என்னோடய ப்ளேஸ்லேயே வைக்கிறது, எல்லாமே நீதான்ல. பா, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குடி. ஆனால் நீ ஸ்டார்டிங்கில் அது வயன்னு தானே நினச்ச? ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் வரைக்குமே நான் அதான் நினச்சேன். இப்போ தானே தெரியுது இதெல்லாம் பண்ணது யாருன்னு.
ஆமாம், நான் சொல்லாமலே நீ எப்படி கண்டுபிடிச்ச? சும்மா கெஸ் பண்ண, அது கரெக்ட் ஆயிடுச்சு. கெஸ் பண்ணியா? ம் ஏய். ம் இது ஆஃபீஸு, கொஞ்சம் தள்ளு நில்லு. நானா பிடிச்சி இழுத்தேன்? நீயா தானே இழுத்த? ஏய், நான் இழுத்தேன்னா அப்படியே செட்டில் ஆயிடுவியா? எந்திரடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏதாவது பேசுடி. ஐ லவ் யூ டு. இங்கே பாருடி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்லேயே அப்படியே நீதான் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நீதான், நீ மட்டும்தான். போக போக இந்த உலகத்திலேயே ஒரு பையனால் ஒரு பொண்ணை அதிகமாக லவ் பண்ண முடியும்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக உன்னையும் என்னையும் சொல்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். சத்தியம்டி. இப்போ ஆரமும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். நீங்கள் அங்கே விண்டோ கிட்ட நின்று அழுதுட்ருக்கீங்க. வயன். ஆரம், எதுக்கு அழுகுற? இங்கே பாரு, என்னை பாரு, எதுக்கு அழுகுற? ஆரம், ஆரம் நீ அப்பாக போகிற. ஆரம் எதுவுமே சொல்லாமல் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரம், என்னடி? நான் உன்னை கேட்டா செய்வியா? ஏய், அபார்ஷன் பேப்பர்லாம் என்னால் சைன் பண்ண முடியாது. அது இல்லை. அப்புறம் திருப்பி இன்னொரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டி. ஆனால் இந்த தடவை 300 கோடிலாம் நீ செலவு பண்ண வேண்டாம். சின்னதாக ஒரு ஹாலு, அதில் நீ, நான், உன் பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் போதும். திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆரம். மேடம்க்கு எப்போலேருந்து என் மேலே லவ் வந்துச்சு? நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணதுக்கப்புறம். அது வரைக்கும் என்னன்னாலும் ஆரம் என்னோட தான் இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருந்துட்டேன் போல ஆரம். அன்னைக்கு நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண உடனே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஆரம் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு வெளியவே வர முடியல. என்னை திரும்பி ஏற்றுப்பியா? திருப்பி கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்டி பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைமில் என்னது இந்த கிஸ்? ஏய், நான் உன்னை 3 தடவை கிஸ் பண்ணியிருக்கேன்டி. அந்த 2 தடவை அழுகாச்சு கிஸ். இப்போ தான் லவ் கிஸ். லவ் கிஸ். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. ஆரமோட ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. எதுக்கு அழுகிற? நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கனவுடி. நான் பேசினா நீ ரிப்ளை பண்ணுறதே எனக்கு பெரிய கனவுடி. அப்படி இப்போ நீ என் எதிரில் நிற்கிற, என் குழந்தைய கேரி பண்ணி என்னை பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிற. எப்படிரி? என்னால் முடியலடி. இது ஒரு மாதிரி. சரி சரி, அழுகாத, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. ஆரமும் உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆரம், என்னம்மா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆரம், என்னடா? இல்லை, நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ஏன்னா எல்லாரும் மன்னிப்பாங்களா என்ன? மன்னிக்கலாம் மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஏன் ஏன் அப்படி? ஏன்னா நீ என் வயன். மனசில் வச்சுட்டு உன்னை பழி வாங்குற எண்ணத்துலலாம் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இருக்க மாட்டாங்க. நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா? என்னோட லவ் உனக்கு இப்போ தான் புரியுதா என்ன? அன்னைக்கு நீ டோர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஆரம். என்னைக்கு? அதான் அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணல, வெளியே தான் இருந்தியா என்ன? உன் ரூமுக்கு வெளியவே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணிட மாட்டியான்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் தோணுச்சு. நான் போன உடனே எனக்கும் ஜியோக்கும் மேரேஜ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல.
உன்னை நினச்சிட்டே ஜியோப் கூட வாழ்ந்து அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் உன்கிட்ட ஓடி வந்துட்டேன். லூஸு. லூஸா? நானா? ஆமாம், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணால் எனக்கு லவ் வரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முன்னாடியே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருப்பேன்ல. ஆ, உனக்கு அவ்வளோ பார்த்து பார்த்து பணிவிட செஞ்சப்போ பிடிக்கல, ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணப்போ பிடிக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி பங்களா வாங்கியிருக்கும் போது உனக்கு பிடிக்கல, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணோடனே மேடம்க்கு லவ் வந்துடுச்சா? அதுதான் எனக்கும் தெரியல. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இது வரைக்கும் நான் என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம், உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படி தானே? ம். அப்போ வா, போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரில் இதுக்கப்புறம் டிவோர்ஸ்னு ஒரு வார்த்தையை கூட என்னோட வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு கான்ட்ராக்ட் எழுதி சைன் பண்ணிவிடு. கான்ட்ராக்டா? ஆமாடி. எதுக்கு மூஞ்சி அப்படி வைக்கிற? போ. அப்போ உனக்கு அவ்வளோதான் நான் என் மேலே நம்பிக்கை? இல்லடி, அப்படிலாம் இல்லை. நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன். ஆனாலும் உன்னோட குரங்கு புத்தியை நம்பலை, அதனால சொல்கிறேன். ஆ, குரங்கு புத்தி? ஏய், கோச்சுக்காதடி. அது ஜஸ்ட் கான்ட்ராக்ட். இப்போது ஒரு வேளை நீ அந்த கான்ட்ராக்டை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோ. ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவ? என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவியா? ஜெயிலெலாம் இல்லை, அடுத்த குழந்தைக்கு ஐடியா. ஏன்னா? ஆமாடி, யாருக்காவது இப்போல்லாம் ஓடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஏய், நான் தான் வைக்கப்படணும், இங்கே நீ வைக்கப்பட்டுட்ருக்க. ஏய், யார் வைக்கப்பட்டா என்னடி? வைக்கப்படணும், அவ்வளோதான். நான் படுறேன். நீ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஆரம். அப்படியா? ஒருவேளை அதனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சோ? அப்படியா கூட இருக்கலாம். ஒரு வேளை அன்னைக்கு ஜியோப்க்கு முன்னாடி நீயும் நானும் மீட் பண்ணியிருந்தா நீ என்ன லவ் பண்ணியிருப்பியா? என்ன மாதிரி கொஷின் இது? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏய் சொல்லுடி ப்ளீஸ், மனசு ஆடுற மாதிரியாவது ஒரு பதில் சொல்லு. நோ சொல்லியிருப்பேன். நோவா? ஏண்டி நோ? ஆமாம், ஜியோப் தான் என்னோட க்ரஷ்ஷு, சைட்டு எல்லாமே. ப்ரீகேஜியில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ எனக்கு ஏஜ் கம்மியாக இருக்கு, வீட்டுக்கே கூப்பிட்டு போங்க, அடுத்த வருஷம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்னு அந்த மேம் சொன்னாங்களாம். அப்போ என் அப்பா சொன்னாங்களாம், நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், இந்த நாயை வச்சு சமாளிக்க முடியல, அப்படியே எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கோங்கன்னு. ஓரமாக உட்கார வச்சுக்கவா? அவங்க அப்படி சொல்லலை, நான் சும்மா சொல்லி காட்டுறேன். சொல்லு சொல்லு. அப்போது என்னை கொண்டு போய் ப்ரீகேஜியில் உட்கார வச்சாங்களாம். ஜியோப்பும் என்னோட அதே கிளாஸ். ஓகே, ஆனால் அவன் ப்ரீகேஜி, நான் சும்மா ஒப்புக்கு செப்பா. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ஜியோப் என்கிட்ட பேசலாம் மாட்டான், என்னை பார்ப்பான் சிரிப்பான், அவ்வளோதான். நான் சிரித்தா தலையை குமிச்சுப்பான். நான் கிட்ட போயிட்டு ஹாய் சொன்னால் பயந்து ஓடிடுவான். ஆனால் எங்கேயாவது நான் நின்னா என்னையே பார்த்துட்ருப்பான். ப்ரீகேஜி முடிச்சுட்டு எல்கேஜி வந்து ஜியோப் போக வேண்டியது, ஆனால் அவன் போக மாட்டேன்னு அழுது திருப்பி ப்ரீகேஜி என்னோடவே படித்தான். திருப்பி படித்தானா? அதுக்கப்புறம் தான் அவனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டானோம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே என்னால் அவனை விட்டு இருக்க முடியாது. ஜியோப்னா அவ்வளோ உயிர், அவ்வளோ பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்டா. அப்புறம் என் கிளாஸில் ஒருத்தி இருப்பா, பார்க்கவே வில்லி மாதிரி. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. இவனுக்கு அவள் தான் க்ரஷ்ஷு. எப்போ பாரு ஜே 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 ஜேன்னு மந்திரம் ஊதிட்டே இருப்பான். ஜே சாப்பிட்ருப்பாளா, ஜே தூங்கியிருப்பாளா, ஜே என்ன பண்ணியிருப்பா, எப்போ பாரு ஜே ஜே ஜேன்னு பேசி எனக்கு ஜேவை பிடிக்காமே போயிடுச்சு. அவளுக்கும் அப்படிதான். எனக்காவது ரீசன் இருந்துச்சு, அவள் ரீசனே இல்லாமல் கோவப்படுவா. அங்கே உட்காராத, இங்கே இதை பண்ணாத அதை பண்ணாத. அவள் லீடர் வேற ஆரம். இப்போ நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம பேரை எழுதிடுவாங்க. நம்ம எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்குமோ அதை பொறுத்து நேம் அழிப்பாங்க. புரியல? இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தோன்னா ஒரு லெட்டர் அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி மேம் வரும்போது நம்மளோட நேமில் ஒரு லெட்டர் கூட இல்லைன்னா நம்ம தப்பிச்சோம். இருந்துச்சுன்னா அவன் திருப்பி ஃபுல் நேம் எழுதி வச்சுருவான். யார் இதெல்லாம்? ஜே பண்ணாலா? அதை தான் பண்ணுவா. இதை விட அட்ராசிட்டிலாம் பண்ணுவா. ஸ்லேட் பென்சில் வாங்கிட்டு நேம் அழிச்சு விட்டுருவா.
அவகிட்ட நேம் அழிக்கணுங்கிறதுக்காக ஸ்லேட் பென்சில் கொடுப்போம், சாக் பீஸ் கொடுப்போம். அதெல்லாம் வாங்கிட்டு நேம் அழிச்சு விட்டுருவா. ஆனால் நான் அவகிட்ட தங்க வைர பொக்கிஷமே கொடுத்தாலும் என் பேரை அழிக்க மாட்டா. நான் பேசியிருக்க கூட மாட்டேன். என் பேரை எழுதி ப்ளஸ் 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 போர்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருப்பா. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுவாளா? அவ கூட பேசினா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவா. ஸோ அதனாலே முக்காவாசி கேர்ள்ஸ் என் கூட பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஜியோ பற்றி பேசும்போது எனக்குள்ள ஒரு பொசசிவ். அது எப்படி ஜியோ பற்றி பேசலாம்? அவளை எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால ஒரு வேளை இவன் பேசுறது பிடிக்கலையோன்னு நினச்சேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜியோப் எந்த பொண்ணை பற்றி பேசினாலும் எனக்கு வயிறறிய ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது லவ்னு. நானா டைரெக்டாக போய் சொல்லலை, ஆனால் இன்டைரக்டாக ஹிண்ட் கொடுத்தேன். அது அப்படியே லவ்வாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லவ். இடையில அப்படியே ஒரு ராட்சசன் வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டான். ராட்சசனா? ஆமாம், நீ மான்ஸ்டர் தானே? ஆமாடி, லவ் மான்ஸ்டர். இல்லை இல்லை, எல்லாம் நல்லா இல்லை, ஆரம் தான் நல்லா இருக்கு. அப்போ உனக்கு ஆரம் தான் பிடிச்சிருக்கா? ஹபா, இது கேட்க நான் எவ்வளோ நாள் தவம் இருந்திருக்கேன்டி. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் டி. என்னது? நீ என்ன கிஸ் பண்ணுறது? ஐயோ ஆரம், வீட்டுக்கு போ. இப்போ மட்டும் என்னடி ரோட்டில் நின்று கப்பலாக ஓட்டிகிட்ருக்கேன்? கார் தானே ஓட்டிகிட்ருக்கேன். ஓட்டு ஓட்டு. இதுக்கு தேவையே இல்லாத ஒரு எக்ஸாம்பிள். தேவையில்லாத எக்ஸாம்பிளா? இவ்வளோ நேரம் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தல்ல. நான் பேசுவேன், ஆனால் நீ பேசக்கூடாது. அது ஏன் அப்படி? அது அப்படி தான். நான் பேசுவேன், நான் பேசிகிட்டே இருப்பேன், நீ கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். திருப்பி பேசுனா நான் கேட்க மாட்டேன். ஏய் இங்கே பாருடி. ஏய் வயன் காது கிது சவுடாயிடுச்சா என்ன? இப்படியெல்லாம் கேட்டால் பெனால்ட்டி போடுவேன். பெனால்ட்டியா? என்னடி பெனால்ட்டி? 100 கிஸ் சீக்ஸில். ஏய் நான் லிப்ஸ்லேயே தரேன்டி. ஷோ போ, நீ தானடி பெனால்ட்டி கேட்ட. நீ இன்னும் அப்படி எதுவும் சொல்லல. அப்படியா? ஏய் காலையிலேருந்தே சொல்லணும்னு நினச்சேன்டி. இந்த ட்ரெஸ் உனக்கு சுத்தமாக நல்லா இல்லை. மேக்கப் என்னடி இது பஜாரி மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லடி. என்னடி கேவலமாக இருக்கடி. ஏய் அப்படி பார்க்காதடி, உன் கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருதுடி. முறைக்கிறியா? நீ பார்த்தாலே நல்லா இல்லைன்ற முறைக்கிற, அசிங்கமாக இருக்குடி. இங்கே பாரு ஆரம், நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு பச்சையாக தெரியுது. அமைதியாக காரை ஓட்டு. ஏ போடா. இப்போ நீங்களும் ஆரமும் உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. முன்னாடியே அந்த சோஃபா இருக்க, உங்கள் 2 பேரோட சீக்ஸுமே அப்படியே ரெட்டாக ஆயிடுச்சு. வயன், நான் உனக்கு தண்ணிக்கு இதை எடுத்துகிட்டு வரேன். சரி, நான் ரூமுக்கு போகிறேன். இங்கே பாரு ஆரம், நீ அதை நினைக்காத, அதை மறந்துடு, ஓகே? சரி ஓகே வயன். ஆரம் போ, ஆரம் திரும்பு. சரி வயன். என்ன ஆரம்? என்னால் அதை நினைக்காம இருக்க முடியல. அதுவும் அந்த சோஃபா உன்னையும் சேர்த்து பார்க்கவும், அது மட்டும்தான் கண்ணில் ஓடிட்டே இருக்கு. என்ன? ஆமாடி, என் கண்ணை பார்த்தியா? ஐயோ, நீ போய் ரூமில் வெயிட் பண்ண, நான் வரேன். ஆரம், வயன், நீங்கள் ஆரமோட ஹேண்டை ஸ்லோவாக பிடிச்சி உங்கள் ஹிப்பில் வைக்கிறீங்க. பெனால்ட்டி கொடுத்தேன்ல, முடிக்கலையா என்ன? வயன், பெனால்ட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேச ஆரமும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களோட லைஃப் இப்படி தான் ஹாப்பியாக மூவ் ஆயிட்டுருக்க. ஆரம் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு பேபி ஷவர். வயன் ரெடி ஆகிட்டியாடி? ரெடி ஆகிட்டுருக்கேன்ல, பார்த்துட்டு தானே இருக்க.
இங்கே பாருடி, ட்ரெஸ்ஸு மட்டுமே 8 ட்ரெஸ்ஸு மாற்றிட்டடி. நானா மாற்றினேன்? உன் பொண்ணு தான் மாற்ற வைக்கிறா. ஏன் பொண்ணா? என் பொண்ணு என்னடி பண்ணா? வளர்ந்துட்டே போகிறா, ட்ரெஸ்ஸு பத்தவே மாட்டேங்குது. அதான் நான் வேறு வேறு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்குறேன். எல்லாமே ஒரே சைஸ் ட்ரெஸ்ஸுடி. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இப்போவே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ம் சரி இரு, நான் 5 மினிட்ஸில் வந்துடுறேன். நானும் வரேன். நீ எங்கடி வர? உனக்கு ட்ரெஸ் எடுக்க தெரியாது. சரி ஓகே வயன், நான் போயிட்டு வீடியோ கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆரமும் கிளம்பி வெளியே வரா. மாப்பிள்ள வயன் எங்க? லேட் ஆச்சு. வந்துருவாத்த, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆரமும் துணிக்கடையில் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறா. ஆரம், அது என்னோடத விட ஒரு சைஸ் பெருசு. நீ தானடி பத்தலன்னு சொன்ன. அது ட்ரெஸ்ஸு பத்தலன்னு சொன்னேன். புரியல. இங்கே பாரு, ட்ரெஸ்ஸு போட்டால் பத்தலைன்றது வேற, ட்ரெஸ்ஸே பத்தலைன்றது வேற. புரியலையா? அடி பாவி, சாயங்காலம் கூட ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருப்பேன்டி. இப்போ பேபி ஷவர்டி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ சீக்கிரம் வாங்க. சரி ஓகே. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது? அதுவும் நல்லா இருக்கு. ரெண்டில் எது நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. சரி ஓகே, நான் ரெண்டும் வாங்கிட்டு வரேன், வை. ஆரம். என்னடி? அந்த பின்னாடி ப்ளூ கலர் இதுவா? இது ரெண்டும் வேண்டாமா என்ன? அதுவும் வேணும், அதுவும் வேணும். சரி ஓகே. ஆரம், அந்த ரெட் வைன் கலர் இதுவா? இது நல்லாவே இல்லடி. கலர் நல்லா இருக்குல்ல. நான் உன்னை சாயங்காலமா ஷாப்பிங் கூப்பிட்டு வரேன் பாப்பா. அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கடி. சரி ஓகே, ஆனால் வரும்போது இந்த ரெட் வைன் கலர் ட்ரெஸ் மட்டும் எட்டு வந்துரு. சரி எட்டு வர வை. ஓகே. ஆரம் உங்களுக்காக எல்லா ட்ரெஸ்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரூம்குள்ளே தான் ஓடி வரான். ஆரம், ஏய் என்னடி இது? அது நான் சொன்னேன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கலடி ஹனான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹனாவே வாங்கிட்டு வந்துட்டா. என்னாச்சு ஆரம், சலிச்சுக்கிற? சலிக்கெல்லாம் இல்லடி பாப்பா, எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உன் குடும்பத்தனத்தை இப்போ தான் காட்டணுமா? சரி சரி சரி, கோச்சுக்காத, வா வா போகலாம். போ, நான் வரல. வாடி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கடி. ஸோ ஆரமும் அவங்க முன்னாடி முட்டி போட்டு உட்கார்றான். வயன் மேடம் அவர்களே, என்னை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 5 ட்ரெஸ் இல்லை, 10 ட்ரெஸ் இல்லை, 10,000 ட்ரெஸ் கேட்டாலும் நான் வாங்கி தரேன். இப்போ வெளியே வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். கெஞ்சுறதுனால வரேன். ஆரமும் உங்களை கூட்டிகிட்டு வெளியே வரேன். எல்லாரும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. வயன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எல்லோரும் நம்மளை தாண்டி பார்க்குறாங்க. ஆமாம், இவ்வளோ ஹேண்ட்ஸம்மாக ஒரு மேன் வந்தால் யார் தான் பார்க்க மாட்டா? ஆமாதான், இவ்வளோ க்யூட்டான பொண்ணு கூட வந்தா. வயன், உங்கள் வீட்டில் பேபி ஷவருக்கு அப்புறம் பேபி ஷவருக்கு அப்புறம் உன்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் வரமாட்டேன், என் புருஷனோட தான் இருப்பேன்னு சொல்லணும். ஆஹா, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்னடி? என்னடா உனக்கு பிரச்சனை? எங்கேயுமே வெளியே விட மாட்டேன்ற. நீ ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு தானடி வர. எப்போ? காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லை? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. காதலுக்கு காத்திருப்பு தான் அழகா, காத்திருங்க. உங்கள் பேபி ஷவரும் அப்படியே முடியுது. இப்போ நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் வெளியே நிற்கிறான். வயன், நானும் வரட்டாடி. என்னடா இவ்வளோ அசிங்கமாக பண்ணிகிட்ருக்க? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. அழுவாதடா. மாப்பிள்ள, நாங்கள் ஒன்றும் எங்கள் பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிட மாட்டோம். திருப்பி இங்கே தானே வருவா? இல்லை மாமா, கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே இவ கூடவே இருப்பேன். மாமா ப்ளீஸ் மாமா, விட்டு போயிருங்க மாமா. இதெல்லாம் ஒரு முறை மாப்பிள்ள. உங்களுக்கு வேணும்னா டெய்லியும் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபை. யார் வேண்டான்னு சொன்னா?
நான் கண்டிப்பா வருவேன் மாமா. அப்பா நீங்க வேற சும்மா இருங்க. இப்பதான் அவர் அழுது ஓஞ்சிருக்காரு. அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. என்னை இப்பயே கூட்டிட்டு போன்னு. இங்க பாருங்க, எங்க அப்பா எப்பயாவது வரலான்னு சொல்றாரு. எப்பயுமே அங்கேயே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளிய சுத்துங்க. உங்களோட பேச்சுலர் லைஃப நான் வர வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏய் எனக்கு அப்படிலாம் இருக்க வேணாம்டி. உன்னோட இருந்தா போதும்டி. அண்ணா நீங்க கார் எடுங்க. இல்லைன்னா என் புருஷன் என்னை விடவே மாட்டான். கார் எடுங்க. ஏய் சொல்றது கேள்றி. பாய். உங்களோட டேஸும் இப்படிதான் கிராஸ் ஆயிட்டு இருக்கு. ஆரம் டெய்லியும் நைட் அங்க வந்துருவான். உங்களோட 9 மந்த்தும் அப்படிதான் கிராஸ் ஆகுது. இப்போ நீங்க ஆரம்க்கு ஃபோன் பண்றீங்க. ஹலோ சொல்லுமா. எனக்கு பயமா இருக்கு. நீ வரியா? ஏண்டி இப்படி கேக்குற? வரேன். ஆரம் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு வெளியே தான் ஓடி வரான். இப்ப ஆரமும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அங்க உங்க தங்கச்சி தான் இருக்கா. ஸ்ரீ வயனுங்க. ஆமா மாமா, அக்காக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சு. அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்லை. அதான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க. ஆரம் பயத்தோடவே கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். ஸ்ரீ வயன் ரொம்ப பயந்தாளா? ரொம்ப பயந்துட்டா மாமா. நான் வீட்டுக்கு வரேன். அவ கீழே படுத்துட்டு இருக்கா மாமா. வலி தாங்க முடியல. யாரையாவது கூப்பிடு. அப்புறம் தான் நான் அப்பா அம்மாக்கே போய் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் தான் அப்பா அம்மா வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. பயமா இருக்கு மாமா. ஸ்ரீ பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆரமும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். அப்போ ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. ஆரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். இப்போ அவனோட மைண்ட்குள்ள இந்த வேர்ட் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கு. சார், ஒன்று உங்கள் ஒய்ஃபு இல்லைன்னா குழந்த, 2 பேரில் யாரோ ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். அப்படி இல்லை 2 பேரும் வேணும்னா 2 பேரையும் இழந்துருவீங்க. ஆரமோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. வயன் வயன் வயன். அந்த ரூம்ல இருந்து டாக்டர் வெளியே வராங்க. இங்கே வயனோட வந்தவங்க யாரு? நாங்கள் தான் டாக்டர். நீங்கள் அவங்களோட பேரண்ட்ஸா? ஆமாம் டாக்டர். அவளோட ஹஸ்பண்ட் எங்க? மாப்பிள்ள இங்கே வாங்க. டாக்டர், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா. டாக்டர், என் ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவ்வோ? அவள் எப்படி இருக்கா டாக்டர்? உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். டாக்டர், ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் ஆரம். பொண்ணு பிறந்திருக்கா, நர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. 1 ஹவருக்கு அப்புறம் போய் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சிக்கோங்க. அது வரைக்கும் உங்கள் குழந்தைய கொஞ்சுங்க அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து சிரிச்சுட்டே போகிறாங்க. ஆரம் கையில் அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீ, மாமா அப்படியே உங்கள் அக்கா மாதிரியே இருக்கால? மாமா, அவள் உங்களை மாதிரி தான் இருக்கா. இல்லை, அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த உதடு அப்படியே ஒயன். அச்சோ, எப்பதான் நீங்கள் எங்கள் அக்கா புராணத்தை பாடாமல் இருப்பீங்களோ. ஆமாம் உங்கள் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கா. ஸ்ரீ, இந்தா இந்த குழந்தைய நீ பிடிச்சிக்கோ, நான் வரேன். ஏன் உங்கள் முதல் குழந்தைய கொஞ்சம் போகிறீங்களா? ஆரம் சிரிச்சுட்டே உங்களோட ரூம்க்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அங்கே இருக்க கேப் வழியா உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். நர்ஸும் அப்போ வெளியே வராங்க. நர்ஸ், என் ஒய்ஃப் நல்லா இருக்கால? அது 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 வந்து ஓகே. எதுக்கு இவ்வளோ வைக்கப்படுறீங்க? எனக்கு உங்கள் ஒய்ஃபை பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்கு. எதுக்கு? இல்லை, இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே அதான். நான் உள்ளே போய் பார்க்கலாமா? போங்க, அதுக்கு தானே இவ்வளோ குதிச்சிட்ருக்கீங்க, போய் பாருங்க. ஆரமும் உள்ளே வரா. பாப்பா,
பாப்பா வலிக்குதாடா? ஓகே தானே நீ? ம். ஏதாவது சாப்பிடறக்கு வாங்கிட்டு வரட்டுமா? ம்ஹ்ம். பாப்பா இங்க பாரு. டயர்டா இருக்கா? ம். சரி ஓகே. நான் இங்கேயே இருக்கேன். ம். ஆஃப்டர் 2 டேஸ் இப்ப ஆரம் உங்களுக்கு ஜூஸ் போட்டுட்ருக்கான். இங்க பாருங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? வெளிய போய் ஷாப்ல சொன்னா அவங்களே குடுத்துருவாங்க. ஏய் சும்மா இரு. அவங்க உனக்கு இவ்ளோ ஹெல்த்தியா போட்டு தருவாங்களா? அவங்க வேற ஏதாவது தண்ணி யூஸ் பண்ணிட்டா? அ அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணு. நானே போட்டு குடுக்குறேன். 1 மணி நேரமா அந்த ஆரஞ்ச நீங்க புழிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு புளிய வரலடி. ஆனா நான் சீக்கிரம் கத்துப்பேன். அ 2 நிமிஷத்துல உனக்கு ஜூஸ் போட்டு குடுப்பேன். 2 நிமிஷத்துல. சரி, சரி. போடுங்க, போடுங்க. அப்ப ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியோப் உள்ள வரான். ஜியோப், "வயன் எப்படி இருக்க?" "அ நல்லா இருக்கேன்." "ஆரம் கங்ராட்ஸ்." "தேங்க் யூ ஜியோப்." அப்புறம் எனக்கும் 2 பேரும் கங்ராட்ஸ் பண்ணிடுங்க. "உனக்கு எதுக்கு?" "அது நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். அதுக்கு தான்." "அப்படி என்ன சாதனை பண்ணீங்க சார்?" "ஒரு நிமிஷம் வயன்." "மிஸ்ஸஸ் ஜியோப் இங்க வாங்க." ஜியோவும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வரா. "வயன் நல்லா இருக்கியா?" "நல்லா இருக்கேன் ஜே. நீ எப்படி இருக்க?" "நானும் நல்லா இருக்கேன்." "ஏன் ஜியோப் நீ பண்ண சாதனை இதுதானா?" "சாதனை அது இல்ல." ஜேஹோப்பும் அவனோட ஹேண்ட ஜியோவோட ஸ்டொமக்ல வைக்கிறான். "அட பாவி! கங்ராட்ஸ்டா. கல்யாணத்துக்கெல்லாம் எங்கள கூப்பிடவே இல்ல." "இன்னும் கல்யாணமே ஆகல." "அட பாவி!" "ஓகே. நெக்ஸ்ட் மந்த் 15 எங்களோட வெட்டிங். மறக்காம வந்துடணும். ஓகேவா?" "நாங்க வராமலா? கண்டிப்பா வந்துருவோம். எல்லாரும் கண்டிப்பா போலாம்." "நான் அவளையும் கூட்டு வரேன் ஜியோப்." "சரி ஓகே. அப்ப நாங்க கிளம்புறோம்." "ஜியோப் இருடா. ஏன்னா அதுக்குள்ள கிளம்புற?" "இல்ல அ இன்னும் நெறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு. மேடம்க்கு வேற வாமிட்டா வருது. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போறேன். லேட் வேற ஆச்சுல்ல." "ஓ! அப்படி. போ போ." பாய். பாய். ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாட்டா. பாய் பாய்.